மேல தவறு இல்லை. திமுக பழிவாங்கல் நடவடிக்கை நடக்குது, மக்களுக்கு தெரியும். கடவுளே சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. நம்மளால 41 உயிர் போயிடுச்சுன்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே விஜய் கிட்ட இல்லைங்கிறத தான் நான் பார்க்கிறேன். ஒரு நட்சத்திரத்தை தாங்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் தாவேகா இருக்கு. அது என்னன்னா, இந்த கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு மட்டுமே போதும், அது மட்டுமே என்னை முதலமைச்சர் ஆக்கிடும் சொல்லிட்டு விஜய் கண்மூடித்தனமா நம்புற மாதிரி எனக்கு. விஜய்நிலை எந்த தலைவரா இருந்தாலும் மக்கள் உயிரிழக்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான் சிஎம் பேசியிருந்தாரு. பட் அதுக்கும் பல விமர்சனங்கள் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் வீடியோ ரிலீஸ் பண்ணல. கள்ளக்குறிச்சிக்கு ஐஏஎஃப்ல 5 பேர் இறந்துட்டாங்களே அந்த ஸ்டாம்பீட்ல. அப்போ சிஎம் டீஹைட்ரேஷன்ல இறந்துட்டாங்க. அப்போ சிஎம் எந்த வீடியோ வெளியிடல. கொம்பு சீவி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர் சொகுசு பங்களால உட்காந்துக்கிட்டு படித்த இளைஞர்களை, வேலை இல்லாத இளைஞர்களை இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா விஜய் அவர்கள் நாங்கள் எந்த தவறுமே பண்ணலங்கிறார். அப்போ தவறு பண்ணது யார்? டிஎம்கே உங்கள் பொலிட்டிக்கல் எனிமின்னு அட்டாக் பண்ணுங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த 41 பேரின் பிணத்தின் மீது நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கன்னு 3 நாள் ஆகுதுங்க ஒரு 4 நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு. அவருக்கு ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள். சார் வணக்கம். கரூர் துயர சம்பவம், 41 பேர் இறந்திருக்காங்க. 2 நாட்களுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார் இது? வீடியோல ஒன்றும் பெருசா இல்லை. விஜய் அட்ரஸ் பண்ண வேண்டிய எந்த இஷ்யூமே விஜய் அட்ரஸ் பண்ணலை. எங்கள் மேலே தவறு இல்லை. திமுக பழிவாங்கல் நடவடிக்கை நடக்குது. 4 மாவட்டத்தில் நடத்தினோம், அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. கரூரில் மட்டும் பிரச்சனை வருது, மக்களுக்கு தெரியும். கடவுளே சொன்ன மாதிரி இருந்துச்சு மக்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கே தவிர ஒரு ரிமோர்ஸ் இல்லை. நம்மளால் 41 உயிர் போயிடுச்சுன்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே விஜய் கிட்ட இல்லைங்கிறத தான் நான் பார்க்குறேன். இந்த முழுமையா அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் பழியை இன்னொருத்தர் மீது போடுவது கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பட் அந்த மக்களுக்கு என்னால ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இல்லை. இந்த இறந்தவர்களுக்கான ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட இல்லை. இதுல வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அவர் ரிலீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், அமைதியே பெட்டரா இருந்திருக்கும். இல்ல, இப்ப அந்த சம்பவம் நடந்து விஜய் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு பிறகுதான் நைட் ட்வீட் போடுறாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவமனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் நைட்டு கிளம்பி விடிய காலையில பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இறந்தவங்களோட உறவினர்களை சந்திக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. விஜய் ஏன் திரும்ப கரூருக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. இப்ப திரும்ப கரூர் வந்திருந்தா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிருப்பாங்க, அதனால அங்க தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும், அதனாலதான் என்னால வர முடியல அப்படிங்கறதையும் சொல்றாரே சார். நீங்க போக வேண்டாம். ஆதவர்ஜுன் எம் போல, புசி ஆனந்த் எம் போல, சிடிஆர் நிர்மல் எம் போல, அருண்ராஜ் எம் போல அவங்கள நீங்க அனுப்ப வேண்டியது தானே. நீங்க போனாதானே பிரச்சனை வரும். இல்ல உங்க மாவட்ட செயலாளர் மதியழகன் எம் போல இன்றைய தினம் 2 பேரை கைது பண்ணி நேற்று நைட்டு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேர் ஏன் போல? உங்க கட்சி தொண்டர்கள் யாருமே அங்க ஏன் நிக்கல? 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகால வலுவா இல்லை அப்படிங்கறத நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாமா சார்? வலுவா இல்லைல்ல, கட்சியில எந்த கட்டமைப்புமே இல்லை. ஒரு நட்சத்திரத்தை தாங்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் தாவேகா இருக்குது, வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு கூட ஃபேன்ஸை நீங்க மரத்து மேல ஏறாதீங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாதீங்கன்னு சொல்லல, என் வாகனத்தை பின்தொடராதீங்கன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கு தாமதமா வந்ததை பத்தி கூட அவர் எதுவுமே பேசல. அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசி வச்சிருக்காரு. திரும்ப திமுக தான் சதி பண்ணிச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு மட்டுமே போதும், அது மட்டுமே என்னை முதலமைச்சர் ஆக்கிடும் சொல்லிட்டு விஜய் கண்மூடித்தனமா நம்புற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பை எடுத்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்ட பிறகு அந்த கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தார்கள்.
இவர் ஜெயிக்கிறதுக்கே அது மட்டுமே போதும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் போதுமான்னு எனக்கு தெரியல. இல்ல, நேற்று சிஎம் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருந்தப்ப கூட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் மக்களும் உயிரிழக்கிறத விரும்ப மாட்டாங்க, சோ இதை வச்சு தேவையில்லாத வதந்திகள் பரப்புறதை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி சிஎம் அவர்கள் நேற்று வீடியோ வெளியிட்டிருந்தார். இதுவும் கிட்டத்தட்ட விஜய்க்கும் பொருந்தும். அது விஜய் நிலை எந்த தலைவரா இருந்தாலும் மக்கள் உயிரிழக்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான் சிஎம் பேசியிருந்தாரு. பட் அதுக்கும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது சார். இல்ல, சிஎம் உடைய வீடியோ எல்லாம் விமர்சனக்குள்ளாக்கப்படுதுன்னா இதுல என்ன அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா தங்கள் மீது தவறு இல்லை. கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் வீடியோ ரிலீஸ் பண்ணல. கள்ளக்குறிச்சிக்கு ஐஏஎஃப்ல 5 பேர் இறந்துட்டாங்களே அந்த ஸ்டாம்பீட்ல, அப்போ சிஎம் டீஹைட்ரேஷன்ல இறந்துட்டாங்க. அப்போ சிஎம் எந்த வீடியோ வெளியில்லை. அதனால அந்த கிரிட்டிசிசம் வர்றதெல்லாம் நியாயமான கிரிட்டிசிசம். அதுல சிஎம் பேசினது எதுலையுமே அரசியல் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதுல அரசியலும் அடங்கி இருக்கிறது. அவர் விஜய் அங்க நின்று அன்னைக்கு அரசியல் பண்ணியிருந்தாருன்னா முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ போயிருக்கவே மாட்டார். மறுநாள் வரை வெயிட் பண்ணி போயிருப்பார். விஜய் அந்த இடத்துல இருந்து ஆப்சண்ட் ஆனதுனாலதான் இவங்க எல்லாம் போய் அங்க அரசியல் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. விஜய் அங்க இருந்திருந்தா யாருக்குமே அந்த வாய்ப்பே கிடையாது. அவரே எல்லா ஸ்பாட்லைட்டும் எடுத்திருப்பாரு. பட் அவரு அதை பத்தி கவலையும் படல. இறந்தவங்களுக்கு எந்த ஒரு இரங்கலும் கொடுக்கல, எதுவுமே சொல்லல. வீடியோல அப்படியே திமுக மீது பழி போட்டுட்டு திருப்பி அவர் வேலையை அவர் பார்க்க போயிடுவார். சார், இப்ப அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனா அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு நேற்றைய தினம் இப்ப விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதற்கு முன்பு ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படணும், உள்ளூர் அரசியல்வாதிகளோட தலையீடு இந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க சார். இதே ஆதவ அர்ஜுனா இதற்கு முந்தைய பல நேர்காணல்கள்லயும் சரி, சிபிஐ வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான், சிபிஐக்கு அனுப்பிட்டோம்னா ஒரு 5 வருடம் கழிச்சுதான் அதோட தீர்ப்பு வரும், எனவே சிபிஐ விசாரணை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜித்குமார் வழக்கு சமயங்கள்ல இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. விஜய் அவர்களும் கூட சென்னையில நடந்த பல கண்டன ஆர்ப்பாட்டத்துல சிபிஐ RSS பாஜகவோட கைகூடி இந்த மாதிரி எல்லாம் விமர்சிச்சிருந்தாங்க. சோ இந்த நிலைமையில இதை சிபிஐக்கு மாத்த சொல்றது சரியான முடிவா? எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு தக்காளி சட்னி. சிபிஐயை அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணவங்க அவங்க தான். இப்போ அவங்களுக்கு இதுல இருந்து இமீடியட்டா தப்பிக்கணும்னா சிபிஐ கிட்ட போகணும். சிபிஐக்கு போச்சுன்னா அந்த ஃபைல் ஹேண்ட் ஓவர் ஆகிறதுக்கே 1 மாசம் ஆகும். எலெக்ஷனுக்கு முன்னால எந்த ஒரு ரிப்போர்ட்டும் சிபிஐ கொடுக்க மாட்டாங்க. இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சுன்னா அது அந்த அறிக்கை எப்போ வேணாலும் வெளியிடலாம். இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு முன்னால வெளியிடலாம். அதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. அதுக்கு தான் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்களே தவிர சிபிஐ மீது அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. விஜயே நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு, சிபிஐ RSS பிஜேபியோடைய கைப்பாவை தான், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அதெல்லாம் பெரிய இவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலங்க. அரசியல் படுத்தப்படாத ஒரு அமைப்பாக தான் தாவேக்கா இருக்கிறது. தாவேக்காவே அரசியல் படுத்தப்படலைங்கிறது தான் புரியுது. இதே ஆதவ அர்ஜுனா நேற்று இரவு ட்விட்டர்ல ஒரு பதிவை வெளியிடுறாரு. நேபாளையும் இலங்கையிலையும் வெடிச்சது போல ஒரு இளைஞர்களின் புரட்சி, ஜென்சி இளைஞர்களின் புரட்சி இங்கேயும் எழும் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாரு. அந்த பதிவு ஒரு சில நிமிடங்கள்லயே அந்த பதிவு நீக்கப்பட்டிருக்கு. இது மிகுந்த ஒரு அபத்தமான பேச்சா தெரியலையா சார்? ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்து அதன் மூலமா ஒரு 41 அப்பாவி உயிர்கள் போயிருக்கு. இந்த பதிவு மேலும் அந்த உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி இருக்காதா சார்? கொம்பு சீவி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. அவர் சொகுசு பங்களால உட்காந்துக்கிட்டு படித்த இளைஞர்களை, வேலை இல்லாத இளைஞர்களை இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு அந்த வேலையே தேவையில்லை. இங்க என்ன பிரச்சனை நடந்து போச்சு? ஒரு புரட்சிக்கு தேவையான பிரச்சனை என்ன? நீங்க உங்களுடைய கூட்டத்தை நீங்க சரியா நடத்த முடியாததற்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல, அதுக்கும் இப்ப கரூர் நீதிமன்றத்துல சொல்றாங்க, நாங்க தொண்டர்களை எங்களால கட்டுப்படுத்த முடியும், மக்களை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. மக்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலேயே மக்கள் இல்லையே. மக்கள் ஒழுங்கா தான் வராங்க. உங்க தொண்டர்கள் கிட்ட தான் பிரச்சனை. உங்க தொண்டர்கள் தான் மரத்து மேல ஏறுறாங்க. உங்க தொண்டர்கள் தான் டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்க. உங்க தொண்டர்கள் தான் வீடு மாடியில, மொட்டை மாடியில ஏறி போய் அந்த பால்கனில உட்காடுறாங்க. அவங்க தான் டின் ஷீட்ஸ் எல்லாம் தாண்டி போறாங்க, உடைக்கிறாங்க. பொதுமக்கள் யாரும் இதெல்லாம் பண்றது இல்லை.
இதை வந்து நாங்க என்ன வேணாலும் இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான பாதையை நோக்கி விஜய் வந்து தன்னுடைய ஃபேன்ஸை கடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப டேஞ்சரஸான பாதை இது. நாங்க என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிறது. அதுக்கு முழுக்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா பழியும் தூக்கி திமுக மேல போட்டா மக்களுக்கு வந்து ஏற்கனவே திமுக வந்து கொஞ்சம் பிடிக்காத கட்சியா இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த பொசிஷன்லயே நாம போனோம்னா அந்த தீவிர திமுக எதிர்ப்புல நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம். இது மட்டும்தான் அவங்க எண்ணமா இருக்கு. அந்த தீவிர திமுக எதிர்ப்பை இன்னும் தூக்கி பிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. அதே போல கரூர்ல இந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துல வந்து 12 மணிக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் தாமதமா வந்திருந்தாங்க. 3 மணில இருந்து 10 மணி வரையும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. பட் 12 மணிக்கே வந்துருவாருன்னு புஷி ஆனந்த் சொல்றாரு. ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க. அதெல்லாம் நடந்ததுதான். ஆனா அதெல்லாம் தான் மறைக்கிறாங்களே, மூடி மறைக்கிறாங்களே. அதெல்லாம் தான் அவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் இன்னும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை. இதே மாதிரி வீடியோக்கள் இதே மாதிரிதான் இருப்பாரு. அவர் இன்னும் வீடியோ கூட போடுவாரான்னு தெரியல. அவங்கள தனியா பாப்பாரு. கண்டிப்பா அந்த 41 பேரை பாப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு திருப்பி மேடைகள்ல வந்து திருப்பி அதே ஆன்டி டிஎம்கே முழக்கங்கள் தான் பண்ண போறாரு. ரசிகர்களை நெறிப்படுத்துற ஐடியா எல்லாம் அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி கரூர் நீதிமன்றத்துல இன்னைக்கு நடந்த விசாரணையில காவல்துறை தரப்புல இருந்தும் தாவேகா தரப்புல இருந்தும் நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க சார். முதல்ல காவல்துறை முன் வச்ச விஷயங்கள் இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவர் குறிப்பிட்ட நேரத்துல வந்திருந்தா இந்த அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியன்களை நீக்கி இருந்தா இன்னும் கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும், அதை வந்து அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு சார். இதெல்லாம் நம்ம எப்படி சார் பாக்குறது? அரசியல்படுத்தப்படாத கூட்டங்க, வேற ஒன்றும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. மீடியனை ஏன் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்கணும்? நீங்க அப்போ எதுவுமே எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாத ஒரு இடமா போய் பாருங்க. மதுரை மாநாடு வச்சிங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொட்டல் காட்டுல போயிட்டு நீங்க ஒரு கூட்டத்தை நடத்துங்க. உங்களை யாரும் வேணான்னு சொல்லி நீங்க நடத்துறதுக்கு அரசாங்கம் எதுக்குங்க செலவு பண்ணும்? நீங்க ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு அரசாங்கம் எதுக்கு செலவு பண்ணும்? அரசாங்கம் எதுக்கு மீடியனை எடுத்துட்டு கொடுக்கணும்? இது நியாயமா இருக்கா அவங்க பேசுறதெல்லாம்? அந்த வக்கீல் கேட்கிறாரு, நான் 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் எப்படி ஒரே நைட்ல முடிச்சீங்கன்னு. ஒரு மனிதாபியமற்ற ஒரு கேள்வி. 41 பேரும் கூட்டத்திற்கு வந்தவங்க தான். அவங்க யாருமே நாங்க போலன்னு சொல்லவே, எப்படி நீங்க அவங்களை ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மருத்துவமனையில இருந்த இறந்தவங்களோட உடல்ல கூட அதோட சேர்த்து இல்ல. அதே மாதிரிதானே விஜயும் பேசியிருக்காரு. அவருக்கும் விஜய்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த வழக்கறிஞர் என்ன பேசுறாரோ அதையே தான் விஜயும் பேசியிருக்காரு. அவர் வேற மாடுலேஷன்ல பேசுறாரு, இவர் வேற ஒரு மாடுலேஷன்ல பேசுறாரு, அவ்வளவுதான். அதிமுக பிரச்சாரம் செய்த அதே இடத்துலதான் வந்து தாவேகாக்கும் பிரச்சாரம் செய்யறதுக்கான அனுமதி வந்து கொடுத்திருந்தாங்க. அதற்கான அவங்க முன்னாடி கேட்ட 2 இடங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சு சொன்னது காரணம் இதேதான். அதிமுக இங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல தான் அவங்க உங்களுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த இடத்த கொடுக்காம இருந்திருந்தா நீங்க அரசியல் படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இப்ப என்னன்னா, நீங்க விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் கூடயோ மற்ற கட்சி தலைவர்கள் கூடயோ ஒப்பிடுவது தவறு. அந்த கட்சி கூட்டங்களுக்கு வந்து கட்சிக்காரங்க மட்டும்தான் வருவாங்க, ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனா விஜயை பாக்குறதுக்கு குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து இளைஞர்கள் எல்லாருமே வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்த நீங்க தேர்வு செஞ்சதே தப்பு, இந்த 3 இடத்தையுமே நீங்க தேர்வு செஞ்சது தப்பு அப்படிங்கறத நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. யார் தேர்வு செஞ்சது தப்பு? தாவேகா. இந்த 3 உண்மை. அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்திருக்க கூடாது. கவர்மெண்ட் பண்ண தப்பு, பர்மிஷன் கொடுத்தது. இப்ப தொடர்ந்து 3 பேர் மேலேயுமே விமர்சனம் வைக்கப்படுது சார். இப்ப விஜய் வீடியோ வெளியிடறதுக்கு முன்னாடில இருந்து தாவேகாவினர் பொறுப்பேற்கணும், அவங்க ஏற்கல. அடுத்து கவர்மெண்ட் வந்து அமைச்சர்கள் பாக்குறாங்க, முதலமைச்சர் வராரு, அதன் பிறகு மற்ற கட்சிகள் வராங்க பாக்குறாங்க. பட் இருந்தாலுமே இதற்கு யார் எந்த இடத்துல இந்த பிரச்சனையா மாறுச்சு சார்? இல்ல, அதாவது பிரச்சார கூட்டம் இந்த அளவுக்கு விஜய் தாவேகா முதல் தவறு, அரசாங்கம் 2வது தவறு, மக்கள் கிட்ட 3வது தவறு. அவ்வளவுதான். விஜய் மேல தவறு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? கூட்டம் கூட்டினது யாரு? கூட்டத்துக்கு மக்களை கூப்பிட்டது யாரு? விஜய். கூட்டத்துல பேசினது யாரு? அப்போ கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தது அரசாங்கத்தோட தப்பு. அந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது, அந்த இடத்துல கொடுத்துருக்க கூடாது. எப்போ அங்க கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்ததோ விஜய் அவர்களை இது பண்ணி அங்கிருந்தே பேசிட்டு போக சொல்லியிருக்கோம். 50 மீட்டர் முன்னாடியே வண்டியை நிறுத்தி பேச சொல்லிட்டு போயிருக்கோம். இல்லைன்னா எஸ்பி உள்ள ஏறி, சார் நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், ஒன்னு இங்க இருந்து பேசுங்க, இல்லை இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லியிருக்கோம் எஸ்பி. அதெல்லாம் பண்ணல. இப்ப என்ன ஆகுதுன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து நாங்க எந்த தவறுமே பண்ணலங்கிறாரு. அப்ப தவறு பண்ணது யாரு?
இது ஒரு பொறுப்பையே ஏத்துக்காம ஒரு தவறை ஏற்றுக்கொள்ளாமல் தொண்டர்களை வந்து இன்னும் நீங்க டிஎம்கே அதிகமா அட்டாக் பண்ணுங்க. நீங்க டிஎம்கே உங்க பொலிட்டிக்கல் எனிமின்னு அட்டாக் பண்ணுங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த 41 பேரின் பிணத்தின் மீது நீங்க அரசியல் பண்ணாதீங்கிறது தான். அவர்களுக்கு இன்னும் பதிலே சொல்லல. நீங்க கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 20 லட்சம் கூட இன்னும் அவங்களுக்கு போய் சேரல. தாவேகாவிலிருந்து ஒருத்தர் கூட அவர்களோட தோளோடு தோல் நின்று அவர்கள் தோல் மீது கை போட்டு நாங்க இருக்கோம்னு இன்னும் போய் நேர்ல சொல்லல. எல்லாம் இந்த ட்விட்டர் மூலமா தான், சோசியல் மீடியா மூலமா தான் பேசிட்டு இருக்காரு விஜயும் விஜயோட கட்சியும். அவங்க எதுவுமே வந்து நேரடியா போய் எதுவுமே யாரும் பண்ணல. 3 நாள் ஆகுதுங்க ஒரு 4 நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு. அவருக்கு 3 நாள். அதுல மன்னிப்புங்கிற எந்த விஷயத்தையும் எதுவுமே இல்ல. மன்னிப்பா, பொறுப்பும் ஏத்துக்கல, மன்னிப்பும் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப அப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். என் மேல எந்த தவறும் இல்லை. நான் இப்படிதான் கட்டுக்கடங்காத ரசிகர் கூட்டத்தை தான் நான் வைத்திருப்பேன். நீங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா நான் உங்களை பிளேம் பண்ணுவேன். பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும், அப்போ நான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன், எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கோங்கிறாரு. அவர் சொல்ல வர்றது அதான். நான் எந்த பிளேமும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஒரு 3 வாரமா தொடர்ந்து வந்து தன்னுடைய அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய விஷயங்கள் பேசி ஆளுங்கட்சியை எதிர்ப்பதை தான் பிரதானமா அவரு பேசிட்டு இருந்தாரு. சோ இனி தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு வந்து எப்படி இருக்கும் சார்? அவங்க முதல்ல இந்த பப்ளிக் ரேலி எல்லாம் பண்ணக்கூடாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் எடுத்துட்டு அங்க பப்ளிக் மீட்டிங் போட்டு விஜய் அங்க வர வச்சு அங்க பேசணும். அப்படி மட்டும்தான் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஊருக்குள்ள எல்லாம் கவர்மெண்ட் இன்னும் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் உயிர் சேதங்கள் தான் அதிகமாக ஏற்படும். விஜய் வராருன்னா திருப்பி மக்கள் போதான் போவாங்க. ஒரு 100ல 10 பேர் வேணா பயப்படுவான், உயிர் சேதம் ஏற்பட்டுருமோ ஏதாவது. நிறைய பேர் போதான் போவாங்க, போய் பார்க்க தான் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரிப்பேர்டா பர்மிஷன் கொடுக்க கூடாது ஊருக்குள்ள விஜயோட ரேலிஸ்க்கு. இதனால மற்ற கட்சிகளோட பிரச்சாரத்துக்கும் ஏதாவது வரவங்க எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும். ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு இந்த ரசிகர் பிரச்சனை கிடையாது, விஜய்க்கு மட்டும்தான் இந்த ரசிகர்கள் பிரச்சனை இருக்கிறது. பட் அவர் அதை சரியா கையாளல. அன்னைக்கு அங்கிருந்து வந்தது மட்டும் இல்லாமல் திருச்சியில் கூட தங்காமல், எனக்கு என்னன்னா இன்னைக்கு கூட அவர் வந்து நான் அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேனோ இல்லை அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன், இந்த இழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன், எந்த வார்த்தையுமே இல்லை. முழுவதுமே அரசியல் படுத்துறதுக்கான ஒரு வீடியோவா தான். ஆமாமா, முழுக்க அவர் அரசியல் படுத்தப்படல, இஷ்யூவை அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வார்த்தை இருக்கணும். நீங்க டிஎம்கேவை பிளேம் பண்ணுங்க, யாரும் உங்களை வேணான்னு இல்லை. பொறுப்பு ஏத்துக்கிட்டு பிளேம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை எல்லாம் பாராட்டியிருப்பாங்க. பொறுப்பு ஏத்துக்கிட்டாருன்னு இப்போ இன்னும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் போகுது உங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மீடியாவோட நெகட்டிவ் பப்ளிசிட்டி, சோசியல் மீடியாவோட நெகட்டிவ் பப்ளிசிட்டி, இதெல்லாம் மீறி விஜய்க்கு ஆதரவு இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மீடியாலாம் வந்து ஏற்கனவே பிஜேபி ஃபாலோ பண்ண ஸ்டைல் தான். மீடியாவை நாங்க வந்து மதிக்கல, சோசியல் மீடியாவே எங்களுக்கு போதும், நாங்கள் வந்து டைரக்டாக பீப்புளோட பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அது ரொம்ப டெமோக்ரஸிக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். விஜய் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்துது, அவர் கரூருக்கு சென்று அந்த மக்களை சந்திக்கிறாரா, தமிழ்நாடு அரசியலில் இது எந்தவித திருப்பு முனையாவோ இல்லை மாற்றத்தையோ ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.